ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ சொல்கிறோமே, எத்தனோ வருஷம். இன்னைக்கு உலகம் வந்து கிறிஸ்தவங்களா, ஐயோ மதம் மாற்றுறாங்க சார், மதம் மாற்றுறாங்க சார். என்னத்தை மதம் மாற்றுறோம்? என்ன மதம் மாற்றி என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய மேடையை போட்டு இல்லை சர்ச்சில் எல்லா இடத்துலையும் சொல்கிறோமே, அதில் ஏதோ உண்மை இருக்குது சார். அந்த உண்மை மக்களுக்குள்ளே ரீச் ஆகக்கூடாதுன்னு தான் பொல்லாத பிசாசை தடுக்க பார்க்குறான். அப்படிப்பட்ட தடைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி உடையும்படி நான் ஜெபிக்கிறேன். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுது. இப்போ முதல்ல நிரந்தரமான சமாதானம், ரெண்டாவது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சொல்லுங்க. பிலிப்பியர் 4:4 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இதில் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாரு. முதல்ல இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எல்லாம் வாசிங்களேன். 4:6 வாசிங்களேன். எல்லாரும் வாசிக்கிறோம். அந்த 4:6 நீங்கள் நம்ம போதும் சார். அதுதான் சார் கஷ்டம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்படி சார் இருக்கிறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்கள், ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. சார் 10 வருஷம் நான் கழிச்சு நடக்க போகிறோம் பொண்ணு கல்யாணத்துக்கு, இப்போ ஏன் சார் கவலைப்படணும்? ஒரு வீட்டுக்கு போனால் அப்போ தான், ஏன் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கு, என் பிள்ளைக்கு திரும்ப நடக்கணும், உங்கள் பிள்ளைய கூட்டம் பார்த்தா தொமா துண்டு உடையிறது. போயா நீங்கள் வேறு. அதெல்லாம் நடக்கிற டைம் நடக்கும், கர்த்தர் சந்திப்பார். அதுதான் நம்ம ஆண்டவர். எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறவர் அல்ல. ஒன்றுமே ஹெல்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது வந்து நிற்பார் மாஸ்டர். எத்தனை பேர் நம்புறீங்க? ராமன் சொல்லுங்க பார்ப்போம். வழியே இல்லை நினைக்கும் போது தான் வந்து நின்னார். ஏன்பா மோசை, ஏன்பா என்ன குறித்து கை வைத்து ஜோம் பண்ணிருக்கீங்க? கடலை பிளந்து போய் நட போ, உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தடைகளை உடைத்து போடுகிறவர் இந்த ராத்திரி உங்களுக்கு முன்னதாக நடந்து போவாராக. உங்கள் குடும்பத்திற்கு முன்னதாக கர்த்தர் நடந்து போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இயேசு மேலே பாரத்தை போட்டு ஆண்டவர் உங்கள் வார்த்தை சொல்லுது, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஆமென். ஒருவேளை அப்படி சொல்லும் போது பிசாசு எழும்பி பயங்கர ஆக்ரோஷமாக எழும்பலாம். அப்பயும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன்.